ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது கேத்திரமா இருக்கு? அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிற அந்த சர்வே லிஸ்ட்ல எங்க அண்ணன் போட்டாவை போடல, எங்க தலைவர் போட்டாவை போடல. அடேங்கப்பா, உங்க தலைவர் போட்டாவை போடணும்னா முதல்ல உங்க தலைவர் நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் முதல்வர் வேட்பாளர் எங்க கட்சியில அப்படின்னு அவரே வாயில அறிவிக்கணும்ல. அவரை அறிவிச்சு அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் லிஸ்ட்ல உங்க தலைவர் போட்டாவை போடலாம்னு கேட்கற நியாயம் இருக்கு. ஏன்னா கேத்திரமா இருக்கு இல்ல கேட்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல விஜய்ங்கிற ஒரு மனுஷன் தான் கண்ணை ஊத்துது. விஜய் வரக்கூடாது, விஜய் ரெண்டாயிரத்தி ஜெயிச்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட ஏன் விஜய் போட்டா கொண்டு போறீங்க? ஏன் விஜய் போட்டா மேல போட்டுருக்கீங்க? இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கிறேன்? நீங்க காலங்காலமா கொத்தடிமையா அடிமையா கிடைக்கீங்க திராவிட கட்சிகள்ல. அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு கிடையாது. உங்க தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள்ல ஒட்டு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் தேர்தல் நேரத்துல போய் கூட்டணி போவாங்க. அதுவும் உங்களுக்கு இது காலமா தெரியல. ஆனா அந்த சர்வே எடுக்கும் போது முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தலைவர் விஜய் போட்டா மேலத்துக்கு போட்டா அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்ணை ஊத்துதுன்னா சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு தனியார் அமைப்பினர் ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு சர்வே. அந்த சர்வேல லிஸ்ட் வந்து 4 கட்சி தலைவர்கள் போட்டா வச்சிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் போட்டா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டா, சீமான் அவர்கள் போட்டா. சோ இப்படி 4 தலைவர், ஏன்னா அவங்க 4 பேர் தானே தமிழ்நாட்டுல அடுத்த நாங்க தான் முதல்வர் சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக தங்களை அறிவிச்சிருக்காங்க. சோ அதனால அந்த 4 பேர் போட்ட பிறகு யார் முதல்வர் சொல்லிட்டு ஒவ்வொரு கடைகள் பொதுமக்கள்கிட்ட கேட்டு அலைறாங்க. சோ இது பிடிக்காம அங்க இருந்த அந்த லோக்கல்ல உள்ள பாமக சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா, எப்படிங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போட்டா இல்லாம நீ எடுத்து வருவேன்? இந்த 4 பேர் தான் தமிழ்நாடா? உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க இது சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது தான் அப்படின்னு. இல்ல அப்படிதான் என் அண்ணன் போட்டா போன எத்தனை தேர்தலில் விஜய் நின்ட்டாரு. ஏன் விஜய் போட்டா மேல போட்டிருக்கா? ஏன் ஸ்டாலின் போட்டா கீழே போட்டிருக்க? ஏன் வந்து அன்புமணி ராமதாஸ் போட்டா இல்ல? ஏன் விடுதலை ஒரு திருமணம் போட்டா இல்ல? நான் கேக்குறேன், அன்புமணி ராமதாஸ் போட்டாவோ திருமணம் போட்டாவோ ஏன் போடுறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகிட்ட மாறி மாறி கூட்டணி போயிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு தங்களை வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் நானே அடுத்த முதல்வர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அந்த சர்வேக்கான ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை போடல, முதல்வர் யார் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற லிஸ்ட்ல போடல அப்படின்னா நீங்க கேட்கற நியாயம் இருக்கு. இந்த கேள்வி நீங்க எங்க கேட்கணும்? உங்க அண்ணன் உங்க தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க முதல்ல. ஏன்னா இன்னுமே மானங்கிட்டு போய் இந்த திராவிட கட்சியில கூட்டணி போயிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அடுத்த முதல்வர் சொல்லி நீங்க அறிவிங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு 234 தனிச்சு ஆளா போடுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்க. அப்போ உங்க தலைவர் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சர்வேக்கு வந்தவங்க அவங்க தலைவர் போட்டா போடலன்னா நீங்க சட்டையை பிடிச்சு கேளுங்க. ஆனா அதை விட்டுட்டு அந்த ஆள் என்னையா பண்ணுவான்? அவன் யார் யாரெல்லாம் அடுத்த சிஎம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் 234 தொகுதி யாரெல்லாம் ஆள் போடுறாங்களோ சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் விஜய் அவர் போட்டா மேல போட்டு, ஏன் ஸ்டாலின் அவர் போட்டா கீழே போட்டா? இப்ப ஏன் ஸ்டாலின் அவர் போட்டா மேல போட்டா உங்களுக்கு சந்தோஷமா? அப்படிதானே? விஜய் போட்டா மேல போட்டது ஒருத்தர். அது எத்தனை தேர்தலில் விஜய் நின்றுட்டாரு? எத்தனை தேர்தல் நின்று இல்ல உங்க கட்சி தலைவர்லாம் என்னத்தை கிழிச்சுட்டாங்க? காலங்காலமா 10-15 வருஷமா உங்க கட்சி தலைவர்லாம் கட்சி நடத்தி தான் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாம இருக்கிறேன். அதாவது இத்தனை பேர் இருந்தும் முதலமைச்சர் வேட்பாளரை மக்கள் ஏற்றுக்கூற அளவுல யார் இருக்கா? ஒரு தேர்தல் கூட சந்திக்கிறதுனால அவருக்கு தான் அமோகமான வரவேற்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பயம் கேட்டீங்கன்னா, எல்லா சர்வே எடுக்குது, அதாவது எந்த தனியார் சேனல் எடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஒண்ணு மேல இருப்பாரு, 2வது இருப்பாரு. சோ சர்வே கணிப்புலாம் அப்படிதான் சொல்லுது. எல்லா மக்களுமே புதுசா தளபதி விஜய் வரவேற்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. சோ அவர் அடுத்த முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த சர்வே எடுக்க போகும்போது தனியார் அமைப்பு போய் இந்த லோக்கல் உள்ளவங்க மரண்டு எடுக்கிறது, சண்டை எடுக்கிறது. இது என்னன்னு கேட்கிறேன். இல்ல எனக்கு இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தளபதி விஜய்ல எதுக்குறாங்கல்ல, அதாவது நீங்க வந்து விஜயோட கட்சிக்காரனா இன்னும் சர்வே எடுக்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, சரிப்பா அப்படி கட்சிக்காரனாவே சர்வே எடுத்தாலும் என்ன தப்பு? அவன் தவறான ஒரு செயலும் பண்ணலையே. நீங்க நாட்டில் நடக்கூடிய தவறு எல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகளை பார்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க, போர் தொடுக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணா வந்து நேற்று 2 நாள் முன்னாடி ஒரு போர் அறிவிச்சார்ல சீமான், அதே மாதிரி நீங்க பொதுமக்களும் நீங்க இங்க இருக்க ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சி கட்சிகள் உங்க அதாவது உங்க தலைவர்கள் கட்சி இருக்குல்ல, திருமாவளவன் ஆகட்டும் ராமதாஸ், சோ இவங்கள மாதிரி கட்சி தலைவர்களை பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் அவங்க கூட்டணிக்கு வச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல. சோ அதெல்லாம் நீங்க எடுத்து கேட்கணும். எப்படி எங்களுடைய தலைவருக்கு பத்தி 2 சீட்டு மட்டும் கொடுப்ப, எப்படி வந்து ஒரு சீட்டை கொடுப்ப, நாங்க எத்தனை மாவட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க மேல ஊத்தினா ஒரு எதிரா நிக்கணும். உங்க தலைவட்டி கேட்கணும்ல, அழுத்தம் கொடுக்கணும்ல. நீங்க இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, ஒத்த சீட்டு 2 சீட்டு நம்ம போகக்கூடாது, நம்ம தனிச்சே நிப்போம். சோ அப்படிங்கறதுல நீங்க அதுதானே உங்களுடைய வேட்கையா இருக்கணும். அதை விட்டு விஜய் வரும்போது ஏன் எதிர்க்கிறீங்க? இல்ல விஜய் மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வன்மன்னு கேட்கிறேன். இல்ல எனக்கு ஒன்னும் புரியல. அப்படி என்னப்பா விஜய் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் தீராத ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, ஒரு இழிவை ஏற்படுத்திட்டாரு, வேண்டாம் செயல பண்ணிட்டாரு. ஏன்னா இது ஒரு சினிமால இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழன் தானே, அவரும் தமிழ்நாட்டு மகன் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. சினிமால இருந்து அவர் தொழில் அங்க சம்பாதிச்சாரு, இன்னும் காலம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்துட்டு அரசியலுக்கு வரட்டு வரதில்ல. அரசியல் தான் எந்த தொழில இருந்து யார் வேணா வரலாமே. இதுக்கு முன்னாடி இங்க காலங்காலமா அரசியல் கட்சி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன திருட்டு கம்நாட்டி என்னென்ன வேலை பார்த்துருந்தோம் எல்லாம் தான்
இன்னைக்கு அரசியல இருந்து பெரிய தலைவரா உருவாக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் நீங்க வந்து அவங்க வந்து அரசியலுக்கு வரும்போது நீங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா, கேள்வி கேட்டீங்களா? இன்னைக்கு நான் அவளே இருக்கும் ஒட்டுமொத்தம் ரோசம் நொட்டுக்கிட்டு வந்துட்டு விஜய் வந்து சினிமால வந்து சினிமா ஆளு கூத்தாடி நரசிம்மர் வரக்கூடாது. ஏன்னா இது சினிமால வந்து எம்ஜிஆர் ஏத்துப்பாங்கன்னா அவருக்கு மலையாளி இருந்தாலும் ஏத்த அவர் வந்து முதலமைச்சராக்கி இன்னைக்கு இவ்வளவு பெருசா நீங்க வந்து வளர விட்டு அந்த கட்சி இவ்வளவு கூட ஆக்கிருக்கீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு ஓரமாக தமிழனா இருந்து ஒரு சினிமால இருந்து வந்தா உடனே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம அந்த பையன் சர்வே எடுக்க வந்தது அடுத்த முதல்வர் யாருங்கிறது முதலமைச்சர் வேட்பாளரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க போட்டவங்களா அதை போட்டிருக்காரு. அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டவோ திருமாவளவோ தங்க முதலமைச்சரா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க போட்டாங்க போட்டு அவங்க வந்து காட்ட போறாங்க. இதுல அவங்ககிட்ட போயிட்டு மிரட்டுறது இல்லை, ஏன் எங்க தலைவர் போட்டாவோ போடல. இது வந்து எல்லா கட்சி தலைவர்கள் போட்டவங்க அதுல போடல. அப்படி போட்டு உங்க தலைவர் போட்டாவோ போடலன்னா நீங்க கேட்கலாம், நியாயமான கேள்வி ஒத்துக்கணும். எப்பா எல்லா கட்சி தலைவர் போட்டவங்கள போட்டிருக்கேன், எதுக்கு ஏன் தலைவர் போட்டாவோ போடலன்னு கேட்கறது உங்களுக்கு உரிமை இருக்கு, கேட்கலாம். ஆனா அது முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்பு அந்த சர்வேல அது லிஸ்ட்ல முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சவங்களை போட்டா போட முடியும். அந்த பையன் வேற சரியா பயிற்சி இல்லாம அப்படியே திணறி போய் எல்லாரும் வந்து கேட்டு மிரண்டு போய் அப்படியே நின்று பேந்த முழிக்கிறாப்ல. சரி, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நறுக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க பொதுமக்களை பார்த்தான். சோ எல்லாருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, சோ ஏன் வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. அதாவது பாத்தீங்கன்னா எங்க கோவப்படணுமோ எங்க ரோசப்படணுமோ இவ்வளவு ஆண்டு காலமா இங்க ஆட்சி ஆண்ட திராவிட கட்சியில் எப்படி உங்களை வச்சிட்டு இருக்கு, எப்படி தமிழ் சமூகங்கள் தங்கள் கட்டுப்பாட்டு கீழே ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியா ஒரு மத ரீதியா அடக்கி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா நியூட்ரலா யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டு திராவிட கட்சிகள் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒண்ணு நீ ஆடணும் இல்ல நான் ஆடணும், நீ ஆடுறா நான் எதிர்க்கட்சி தலைவர், நான் ஆடுறா நீ எதிர்க்கட்சி தலைவர். சோ அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் இந்த ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல மூணாவதா ஒரு பெரிய ஒரு சக்தியா யாராவது வந்தாங்க அப்படின்னா நியூட்ரலா எல்லாருக்குமான தலைவரா வந்தாங்கன்னா அவங்களை ஃபுல்லா அவங்கள போட்டு அடிக்க வேண்டியது, அதுக்கு எதிரான எல்லா சக்தியும் கிளப்பிட வேண்டியது. சோ அப்படிதான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால தளபதி விஜய் மும்முரமா அவ்வளவு பேர் எதிர்க்க வேண்டியது. காரணமே நான் கேட்டா கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல, இவர் வந்து என்ன பண்ண போறாரு, இங்க என்னத்த மாத்த வந்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், இங்க 20 ஆண்டுகளும் ஆட்சி ஆண்டு என்ன பெரிய கொள்கை கோட்பாடோட சித்தாந்தத்தோட நீங்க அப்படியே கிழிச்சு தள்ளிட்டீங்க. அவ்வளவு பேரும் கீழ்மட்டத்தில் கூடிய ஒவ்வொரு வட்ட செயலர் ஒஞ்சி செயலர் அவ்வளவு பேரும் கோடி கணக்குல ஒரு ஜெயிச்சாங்கன்னா சம்பாத்தியம் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நடக்குது. சோ இதான் காரணம். இந்த 7ஆம் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான். அதாவது ரிச் இஸ் ரிச் பூவர் இஸ் பூவர் மாதிரி ஏழை மக்கள் ஏழையிட்டே போறான், பணக்காரன் பணக்காரனாயிட்டே போறான். இதான் நடந்துட்டு இருக்கு. வேற என்ன வந்து புதுசா ஒரு மாற்றம் நடந்துட்டு நான் கேட்கிறேன் இந்த அரசியல் வரைக்கும் ஏதாவது தகுதி வச்சிருக்கீங்களா? இல்லப்பா இப்படி இவ்வளவு பட்டம் படிச்சிருக்கணும், இதுல பிஹெச்டி முடிச்சிருக்கணும், இதுல உலக அறிவு தெரிஞ்சிருக்கணும். சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர தகுதி விடுவாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு லிஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி எதை வேணா அறிவிங்க. அப்படி ஒண்ணு வச்சிருந்து ஒரு வரையறை வச்சிருந்து அதுக்கு விஜய் அவர்கள் தகுதி இல்லாம இருந்ததா, இப்ப அதுக்கு தகுதி இல்லாம நீ எப்படி வாரன்னு கேட்கலாம். இங்கதான் ஒண்ணும் கிடையாது. கண்டவனும் வந்து தேர்தல் நின்று ஜெயிக்கலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாம் பண்ணும்போது அவரு இவ்வளவுக்குள்ள மக்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அது எப்படி வேணா சம்பாதிக்கலாம். அவரு சினிமா சம்பாதிச்சிருக்காருப்பா, அது இப்ப சம்பாதிச்சனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பொதுவா இருக்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு முதல்வர் அமைச்சரா ஆகணுங்கிற ஒரு வேட்கையோட வர முடியும் அப்படின்னா அவரு பொதுவா எங்க இருந்து வர முடியும்? இப்போ எப்படிப்பட்டவங்க மக்களை ஏத்துப்பாங்க? கொஞ்சமா செஞ்சு பாத்தீங்களா? நான் கேட்கறேன், நிறைய பேர் படிச்சவங்களுக்கு தான் படிச்சவங்க எத்தனை பேர் அரசியலுக்கு வராங்க சொல்லுங்க அப்போ. அரசியல் வந்தாலும் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல பண்றாங்கன்னு பாக்கணும். சோ அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் வந்தாதான் அந்த மூளை முடுக்கு கிராமங்கள் எல்லா இடமும் போய் ரீச் ஆக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா சில துறைகள் தான் இருக்கு பெரியல. ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறை, இன்னொன்னு சினிமா துறை. சோ விளையாட்டு துறையில உள்ள எல்லாரையும் தோனி வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் ஒரு கிராமத்துல உள்ள ஒருத்தர் வரைக்கும் தெரியும். சோ அவங்க ரீச் ஆனவங்க, ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கள வச்சு பண்றாங்க ஒருத்தரையும் வச்சு. சோ அப்படிங்கும்போது சினிமா துறையும் எல்லா பக்கம் பரிச்சயம் பண்ணுது. சோ அப்படிப்பட்ட துறையில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரலாங்கிறது தவறுலாம் சொல்லிட முடியாது. அவரு அந்த பிரபலத்தை அந்த மக்கள் தனக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்க அவர் பயன்படுத்தி அரசியல் வந்து செய்யணும்னு வராரு. அவர் வரக்கூடியவர் எந்த நிலைமையில இருந்து வராரு, எப்ப வராரு, சோ அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னாடி ஏதாவது பண்ணிருக்காரா, எல்லாத்தையும் கவனிச்சு நீங்க அதை வந்து அரசியல் செய்யணும். நான் விஜய் அவர்கள் இன்னுமே அவருக்கு வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சொல்லலாம் இன்னும் இருக்கு சினிமா ஃபீல்டு. நீங்க வந்து கமலஹாசன் மாதிரி அவருக்கு ஒன்றும் வயசு ஆகலையே, இன்னுமே சினி ஃபீல்டுல அவருக்கு கோலச்சிட்டு தான் இருக்காரு. சோ அப்படின்னு அதை ட்வீட் பண்ணிட்டு வராரு, சரி நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுல அவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அவர் சினிமால மட்டுமே நடிச்சிருந்தாரா கொஞ்சமாவது அந்த கவனம் செலுத்திக்கான பாக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஈழத்தமிழான போராட்டம் மாவட்டம், காவிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி பிரச்சனை, சோ அனிதா நீட் அந்த பெண் இறந்திருக்கு. சோ இப்படி எல்லா நேரத்திலையும் கள்ளக்குறிச்சி, சோ இப்படி எல்லா நேரத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் மக்களோட மக்களாக தான் நின்றுருக்காரு. அந்த அரசியல வந்து பேசியிருக்காரு, அந்த அரசியல பண்ணிருக்காரு.
சோ அப்படி இருக்க மனுஷன் அந்த சினிமால வந்து அரசுக்கு வரேன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி கேட்கும் நான் அரசுக்கு வரவே மாட்டேன், நான் வருவேனா வரமாட்டா செய்ய மாட்டேன் அப்படிலாம் வந்து உருட்டெல்லாம் செய்யல. நான் வருவேன். ஆனா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னுடைய ரசிகர்களுக்கு தான் மக்களை மாத்திட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனால கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்னவர் சொன்ன மாதிரி அந்த அரசுல வந்திருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள இது அவர் பண்ற அரசியல விமர்சிங்க. அவர் யாருக்கு சார்பா பேசுறாரு, இவர் இதுக்கு இதாரா இருக்காரு, சோ இவரே இந்த விஷயத்த பண்றாரு, இந்த விஷயத்த பண்ணல அப்படிங்கறதுல விவாதிக்கலாம். எல்லாரோடைய அந்த அரசியல் வாழ்க்கையுமே விமர்சிக்கலாம். அது விஜய் மட்டும் என்ன தனித்துவமா எல்லாரையும் மட்டும் விமர்சிப்பாங்க, பொழப்பாங்க. அது மாறி மாறி சண்டை நடக்கும். நல்லா ஓகே. ஆனா அங்கிருந்து வர்றதுனாலே அவர் என்ன பெருசா? அவர் எத்தனை தேர்தல் ஜெயிச்சாரு? அவர் முதலா இப்பதான் ஒரு தேர்தல் சந்திக்க போறாரு. அதுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னடா இது? சோ இப்படி நம்ம நிறைய பேசிட்டே போலாம். நேத்து அந்த வீடியோ பார்த்தோம்னா எனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அத பாருங்க. பார்த்தா உங்களுக்கே தோணும். சோ இன்னைக்கு நம்ம பேசின வீடியோல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இது சரி எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பை.